பகுத்துண்டு வாழ்வதே வாழ்வு அப்படிங்கிற கருத்தை முக்கியமான ஒன்றா நினச்சதால தான் தமிழனின் வாழ்வியல் முறை உலகத்திலே சிறந்த வாழ்வியலாக இருக்குது. உலகத்தில் வேற எங்கேயுமே பார்க்க முடியாத உயர்ந்த வாழ்வியல் பண்பு ஒன்று தமிழர்களுடைய அடையாளமாக இருக்குதுன்னா அது கண்டிப்பாக விருந்தோம்பல் தான். சங்கத்தமிழ் இலக்கியங்கள் காதல், வீரம், கொடை பற்றி மட்டும் இல்லாமல் இல்லறத்துக்குரிய அறங்களில் ஒன்றா விருந்தோம்பலையும் சிறப்பாக சொல்லியிருக்கு. விருந்தோம்பல்னா அதுக்கு பேர் போனவங்க தமிழர்கள் மட்டும்தான். பழந்தமிழ் மக்கள் விருந்தோம்பலை தங்களுடைய உயிர் நாடி மாதிரி நினச்சிருந்ததை அந்த கால இலக்கியங்கள் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நூல்களில் இலக்கிய மனத்தோடு சேர்த்து விருந்துடைய மனமும் வர்றதை நம்மளால் நல்லாவே உணர முடியுது. விருந்தோம்பலில் வரக்கூடிய விருந்தாளிகள் இந்த காலத்தில் உள்ளவங்க நினைக்கிற மாதிரி நம்மளுடைய சொந்தக்காரவங்களோ நண்பர்களோ கிடையாது. எதிர்பாராத நேரத்தில் பசியோடு நம்ம வீடு தேடி வர்றவங்க தான். இவங்களை ரொம்ப சிறப்பாக உபசரிச்சிருந்தாங்க பழந்தமிழ் மக்கள் அப்படிங்கிறத நம்ம இலக்கியங்கள் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். சங்ககால விருந்தோம்பல் எப்படி இருந்துச்சுன்னா, விருந்தாளிகளுக்காக சிறப்பான உணவுகள் தயாரிக்கப்பட்டது. என்னெல்லான்னு பார்த்தோன்னா, திணையரிசியும் பாலும் கலந்த பால் சோறு, அவரை பருப்பும் அரிசியும் கலந்த பருப்பு சோறு, இறைச்சியும் அரிசியும் கலந்த ஊன்துவை அடிசில், புளியும் மோரும் மூங்கில் அரிசியோடு சேர்த்து செய்யப்பட்ட புளியங்கூழ், இதெல்லாம் விருந்தாளிகளுக்காக மட்டுமே ஸ்பெஷலாக செய்யப்பட்டது. விருந்தோம்பல் அப்படிங்கிற சொல்லானது நம்முடைய வீடு தேடி வரக்கூடிய புதியவர்களுக்கு உணவளித்து சிறப்பிக்கும் அறத்தையே குறிக்கிறது அப்படிங்கிறாரு தொல்காப்பியர். இன்னொன்று என்ன சொல்றாருன்னா தொல்காப்பியர், விருந்து புறந்தருதலும் சுற்றமும் ஓம்பலும் பிறவுமனை கிழவோள் மாண்புகள் அப்படின்னா, வீட்டில் இருக்கக்கூடிய இல்லற பெண்களுடைய முக்கியமான மாண்புகளில் ஒன்றா இருக்கிறது விருந்தோம்பல் அப்படின்னு சொல்றார். அன்பு முதிர்ந்த நிலைய ஆர்வமுடைமை அப்படின்னு வள்ளுவர் சொல்றார். அந்த ஆர்வ நிலையில தான் விருந்தோம்பல் அப்படிங்கிற பண்பு மலரும். இல்வாழ்க்கையில் உள்ள முக்கியமான கடமைகளில் ஒன்று தான் விருந்தோம்பல். அதுக்குன்னு ஒரு தனி அதிகாரத்தையே உருவாக்கி அந்த விருந்தாளிகளுக்கு நம்ம செய்யக்கூடிய சிறப்புகள், அவங்கள எப்படி கவனிச்சுக்கணும், என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்லாம் வள்ளுவர் விளக்கமாக சொல்லியிருக்கிறாரு. புதுசாக நம்ம வீட்டுக்கு வரக்கூடியவங்களோட பசிக்கு உணவு கொடுக்கணும், அவங்க களைப்பு போக இளைப்பாறணும் அப்படிங்கிறதுக்காக தான் முன்னாடி காலத்துலலாம் வீட்டுகளுக்கு முன்னாடி திண்ணைகளை வச்சு கட்டினாங்க. முன்னெல்லாம் வீட்டில் சமைக்கிறப்போ கொஞ்சமாவது எக்ஸ்ட்ரா சமைப்பாங்க, அதாவது ஒரு ஆள் சாப்பிட்ற அளவுக்காது. ஏன் அப்படின்னு கேட்டால், திடீர்னு யாராச்சும் விருந்தாளி வந்துட்டா, தெரிஞ்சவங்க வந்துட்டா அவங்கள பட்னியோடு போடக்கூடாது, அவங்களும் சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தான். ஆனால் இன்னைக்கு நிலைமையே வேற. முன்கூட்டியே தகவல் சொல்லாமல் யாராச்சும் நம்ம வீட்டுக்கு வந்தாங்கன்னா வந்தவங்க பாடு திண்டாட்டம் தான். முன்னாடி காலத்துல எல்லாம் கணவன் மனைவிக்கு நடுவில் வரக்கூடிய ஊடலை தீர்க்கக்கூடிய ஒரு மருந்தாக விருந்தினர்கள் இருப்பாங்கன்னு ஒரு சொல்லும் உண்டு. ஏன்னா விருந்தாளிங்க வீட்டுக்கு வந்துட்டா அவங்கள நல்லா உபசரிக்கணும் அப்படிங்கிற அக்கறையில் தங்களுக்குள்ள ஊடலை மறந்து 2 பேரும் ஒன்றா சேர்ந்து கவனிப்பாங்களாம். ஆனால் இன்னைக்கு நிலைமை அப்படியே நேர்மார். ஏன்னா அந்த விருந்தோம்பல் அப்படிங்கிறது காமன் கேட்டகரியில் இருந்து விலகி தனியாக போயிடுச்சு. மனைவிக்கு தெரிஞ்ச ஆட்களா, அப்போ நீயே பார்த்துக்கன்னு கணவன் ஒதுங்கிறதும், கணவனுக்கு தெரிஞ்சவங்களா, அப்போ உங்கள் பொறுப்பு தான்னு மனைவி விலகிக்கிறதும் சகஜமாக போயிடுச்சு. விருந்தோம்பலுக்கு தனி அதிகாரமே கொடுத்த வள்ளுவர், விருந்தினர்கள்லாம் ரொம்ப சென்சிட்டிவானவங்க, அவங்க முகம் வாடாமல் கோணாமல் பார்த்துக்கணுங்கிறதுக்காக ஒரு குறள் எழுதியிருக்கிறார். மோப்பக்குழையும் அனிச்சம் முகந்திரிந்து நோக்கக்குழையும் விருந்து. இதில் நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்முடைய உறவினர்கள் நண்பர்கள் மட்டும் இல்லை விருந்தாளிங்க. நமக்கு முன்பின் தெரியாத ஒருத்தர் இதுவரைக்கும் நம்ம வீட்டுக்கு வராமல் இப்போதான் புதுசாக வர்றாங்கன்னா அவங்க தான் விருந்தினர்கள். அவங்களுக்கு தான் நம்ம விருந்தை சிறப்பாக கொடுக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் காலச்சக்கரத்துடைய வேகத்தில் சமுதாய வளர்ச்சியில் எங்கே ஒரு சின்ன குறை வந்துச்சோ என்னவோ, இன்னைக்கு முன்பின் தெரியாதவங்களை பார்த்தாலே பயம் வந்துடுது நமக்கு. கூட்டு வாழ்க்கை, நாட்டு வாழ்க்கையெல்லாம் தொலைஞ்சு போய் அப்பார்ட்மெண்ட் வாழ்க்கையாகி போயிடுச்சு இன்னைக்கு. வள்ளுவர் அவருடைய காலத்திலையும் வரக்கூடிய சந்ததிகளுக்காகவும் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, இல்வாழ்க்கையோட சிறப்பே விருந்தாளிகளை முகமலர்ச்சியோடு கவனிச்சுக்கிறது தான். நமக்கு கிடைக்கிறதுக்கே ஒரு அரிய பொக்கிஷமாவோ ஒரு அரிய பண்டமாவோ இருந்தாலும், இல்லை அமிர்தமாக இருந்தால் கூட அதை தன்னுடைய வட்டத்துக்குள்ளே சுருக்கிக்கிறாம வீட்டுக்கு வந்த விருந்தாளிகளோட ஷேர் பண்ணி சாப்பிடணும்னு சொல்கிறாரு. இன்னொரு விஷயமும் சொல்கிறாரு, முகத்திலையும் அகத்திலையும் மகிழ்ச்சியோடு ஒரு விருந்தாளியை அனுப்பிட்டோன்னா, உபசரித்து அனுப்புனதுக்கு அப்புறமா அடுத்த விருந்தாளியை ஆர்வத்தோடு எதிர்பார்த்து காத்திருக்கணும்னு. வருவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பாழ்படுதல் என்று. தன்னை நம்பி வந்த ஒரு விருந்தாளியை உபசரித்து மனம் கோணாமல் பார்த்துக்கிறவங்களோட வாழ்க்கையில்
துன்பமே வராது, அவங்களுக்கு எந்த கஷ்டமே வராதுன்னு சொல்றார் வள்ளுவர். போக்குவரத்து வசதிகள் இல்லாத அந்த காலத்துல கால்நடையாக தான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும். பல நாட்களுக்கு தேவையான சாப்பாடை எடுத்துட்டு போகவும் முடியாது, ஸ்டோர் பண்ணி வச்சுக்கவும் முடியாது. உணவு விடுதிகளும் இல்லாத காலம். அதனால இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு உணவு கொடுக்கறது தான் விருந்தோம்பல். அது ஒரு அறமாகவே போற்றப்பட்டது. தமிழின் பழமையான பாரம்பரியமான விருந்தோம்பலை நம்ம வளர்க்கணும், நம்ம சந்ததிகளுக்கும் கற்றுக் கொடுக்கணும். இன்னும் ஒரு சுவாரஸ்ய தகவலுக்காக தமிழ்மயத்தோடு இணைந்திருப்போம்.